பாவங்களை சுமந்து பரிகார பலியானே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. வான சிங்காசனம் அதில் வீட்டிருந்து மனுகுலத்தின் தாழ்வது மேல் கண்ணோக்கமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, தேவரே, கடந்த நாள் முழுவதும் எங்களுடைய கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய திவ்ய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரங்களை குறித்து தியானிக்கவும் அவர் சிறுவரை சொன்ன வார்த்தைகளை கேட்கும்படியாக கூடி கொண்டிருக்கின்றோம். வார்த்தைகளை கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி நாங்களும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் கதை திரை அற்றவர்களாய் வந்து சேர எங்களுக்கு கிருபை செல்ல வேண்டும் என்று கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரலோக தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 ஆண்டு காலம் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார். அதிலே 3 ஆண்டு காலம் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அவர் கிராமங்கள் தோறும் சென்று பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கித்து வந்தார். அநேகர் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள், அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அவரை சிலுவையிலே அடித்தார்கள். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் அவர் சரீரத்தில் சகிக்க முடியாத வேதனை, மறுபக்கம் அவர் சரீரத்தில் ரத்தம் வடிகொண்டே இருக்கின்றது. அப்பொழுது அவர் 5வது வார்த்தையாக சொல்லுகிறார். யோவான் 19:28, எனக்கு அன்பானவர்களே, ஜனங்களின் தாகத்தை தீர்க்க வந்த என் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு தாகமாய் இருக்கிறேன் என்கின்றார். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், வந்து தண்ணீரும் திராட்சரசமும் பாலும் வாங்கி குடியுங்கள் என்று சொன்ன என் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு தாகமாய் இருக்கின்றேன் என்கின்றார். அடுத்தபடியாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதி 15:19ஆம் வசனம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கின்றோம், சிம்சோனை பெலிஸ்தர் படை பிடித்து செல்கிறது. அவனுடைய கரங்களை கயிறை கட்டி அழைத்து செல்கிறார்கள். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆவி அவனுக்கு இருந்தபடியால் அவன் கரங்களை கட்டிப்பட்டிருந்த கயிறுகள் தீக்கிட்டு சுட்டது போல தெரித்து ஓடுகின்றது. அப்பொழுது அவன் அருகாமையில் பார்க்கின்றான். அருகாமையில் ஒரு கழுதை செத்து கிடக்கின்றது. அது தாடை எழுந்து பெலிஸ்தரை விரட்டி அடிக்கிறான். அடித்து குறைந்தது 1000 பேரை கொண்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 பெலிஸ்தர்களை கொண்டு குவிக்கின்றான். இவனுக்கும் 1000 பேரை கொண்டு குவிப்பது சாதாரண காரியம் அல்ல. குறைந்தது எத்தனை நேரம் போராடலாம் தெரியாது. இவனுக்கு சரீரத்தில் சோர்வடைந்து சரீரத்தில் தாகம் எடுத்து அங்கே கதறுகிறான். தண்ணீர் என்று கதறுகிறான். என் தேவனாய கர்த்தர் லேவியின் பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீரை வரவழைத்து சிம்சோனுக்கு கொடுக்கிறான். தண்ணீரை குடிக்கின்றான். புத்துயிர் பெற்றவனாக எழுந்து செல்கின்றான். எனக்கு அன்பானவர்களே, அடுத்தபடியாக எண்ணாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
இங்கே பார்க்கின்றோம், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி செல்கின்றார். வனாந்தர பாதையாய் சென்று கொண்டிருக்கின்றார்கள். வெயில் தாகத்தினாலும் அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், ஐயோ, நாங்கள் தண்ணீர் தாகத்தினால் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஊரில் இருந்தாது நாங்கள் ஆற்று தண்ணி சாக்கடையாக பிடித்து நாங்கள் தாகத்தை தீர்த்திருப்போமே, எங்களுக்கு எந்த தண்ணீரும் இல்லை என்று மோசேயிலே முறையிடுகின்றார்கள். மோசேயும் ஆரோனும் தேவனிடத்தில் சென்று சொல்லியிருந்தார்கள், தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கின்றார். கண்மலையிலிருந்து தண்ணீரை வருகின்றது. அவர்களும் பிடிக்கின்றார்கள், சபையாரும் பிடிக்கின்றார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஆடு மாடுகளும் பிடித்து தாகத்தை தீர்த்துக் கொண்டனர். கண்மலையை பிளந்து வனத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகத்திலே, ஆமே, கண்மலையை பிளந்து வனத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகத்திலே, வல்ல நாட்டிலோ தண்ணீரை வரவேற்று கொடுத்த தேவகுமாராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையை தொங்கிக் கொண்டு தாகமாக இருக்கின்றேன் என்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, கண்மலை என்றவுடன் எனக்கு பழைய நினைவுகள் வருகின்றது. சுமார் 1976-77 காலகட்டத்தில் நமது பகுதியில் மாத்திரமல்ல, நமது நாட்டில் வேலை வாய்ப்பே கிடையாது. ஒன்று விவசாயம், நாம் முன்னோர்கள் செய்து வந்தது விவசாயம். அடுத்தொன்று படைகள் தொழில், இரண்டே தொழில் தான். அதுக்கப்புறம் தான் இந்த பீடிசுக்கு செங்கல் வந்தது. அப்பொழுது எங்களுக்கு சுமார் ஒரு 10-15 பனைமரம் உண்டு. அந்த பனைமரத்தை இங்கே வட்டி இருக்கின்றார்கள் அலட்சியத்தை அவருடைய கணவர் தேவகுடி மாமா அவர்கள் ஏறுவார்கள். ஒரு நாள் பதநீரை அவர்கள் கொண்டு போய்வார்கள். அடுத்த நாள் பதநீர் அது எங்களுக்கு. அந்த பதநீரை காய்த்து கருப்பட்டி ஆக்க வேண்டும். அதற்கு தேவை விறகு. விறகு அப்பொழுது இப்பொழுது பயங்கர கட்டுப்பாடு, விறகு கிடைக்காது. தாகமாயிட்டார்ல, தாகமாய அந்த பையனை காப்பதற்கு விறகு தேவை. அவை பாட்டு சொல்வார்கள், ராஜா விறகு இல்ல பையனை காப்பதற்கு. இதில் இருக்கிற ஆசிரா பச்சாம் 2 பேரும் போய் அவர் கோபம் கூட போய் விறகு பொறுக்கிட்டு வாழ்ந்தார்கள். நானும் ஆசிராபுரம் சேர்ந்து நம்ம ஜவஹர் இருக்கலாம் அந்த வழியே போவோம். அங்கே ஒரு ஒத்தடி பாதை உண்டு. அந்த ஒத்தடி பாதை வழியே போனால் அந்த பக்கம் 60 ஏக்கருக்கும் போகலாம், பட்டேட்டி காட்டுக்கும் போகலாம், ராமணி அணைக்கு போயிடலாம். அந்த பாதையை தான் நம்ம கிராமத்தில் உள்ளவர்கள் சுற்றுவட்டார உள்ள சாப்பிட்டு வழியாக அங்கே செல்வார்கள். அந்த வழியே சவலைக்குள்ளே இடது பக்கம் ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலிருந்து மேலே ஏறி போய் ஒத்த மேல விலை பிறக்குவோம். இது போல பயங்கர வெயில், தாகம் பொறுக்க முடியாது. மற்ற இடத்துல பயங்கர தாகம் இருக்கையா, தண்ணி இருந்தா சொல்லுவாங்க, இந்த வாடான்னு கூட்டு போரு. அங்க போய் பார்த்தா ஒரு சிறிய ஊற்று, அதுல 2 பாறைகளை தண்ணி வந்துட்டு இருக்குது. சிறிய கடல் மாதிரி இருக்குது. அதை பார்த்தா தண்ணி வந்திருக்கு, ஆனா பிரமாணம் இருக்குது. உள்ள புழுக்களும் அரட்டாள குஞ்சுகளும் மண்புழுக்களை நீட்டி கொண்டு இருக்கிறது. தண்ணீர் தாகம் ஒரு பக்கம், ஆனா தண்ணீர் குடிக்க வேண்டும். பார்க்கறதுக்கு அழகு பார்த்தது. மற்ற திருட்டா தாயை கழிச்சாலும் தண்ணீர் கழிக்கூடாது என்று சொல்லி அவர்கள் துண்டு வச்சிருப்பார். அந்த துண்டை தண்ணீர் வைத்து மண்டி போட்டு பிடித்தார். நானும் பார்த்தேன், தாகத்துக்கு மேல வழியில பிடித்தா ஆக வேண்டும். பிற பொத்தை இருக்கிற இறங்கி வரணும், போய் வர முடியாது. அந்த தண்ணீரை குடித்த பாருங்க, ரொம்ப சுகமாக இருந்தது. ஏன்னா கண்மலையில் வர தண்ணீர், பாறைகள் இடையே உருட்டு வருகிற தண்ணீர் பிரமாணமாக இருந்தது. குடித்து எங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டோம். இது மனிதர்களின் சரீரத்தின் தாகம். என் தேவனாய கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட தாகம் ஆத்மதாகம். ஐயோ, இன்னும்
சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையே, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லையே, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் மாற்று பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களை மீட்க வேண்டுமே, ரட்சிக்க வேண்டுமே என்று சொல்லி அவருக்கு ஏற்பட்ட தாகம் ஆத்ம தாகம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நம்முடைய நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுது கிறிஸ்தவ மிஷனரிகள் நம் நாட்டுக்கு வந்தார்கள். வந்து தாகத்தோடு வந்தார்கள். வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு தாகத்தோடு வந்து கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் கிராமங்கள் தோறும் அறிவித்தார்கள். அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆங்காங்கே ஒரு சிறிய ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். அதோடு மாத்திரமல்ல, இதுபோல ஆங்காங்கே ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து, நீங்கள் இந்த ஆலயத்தில் உண்மையான தேவனை தொழுது கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வைங்கள், அவர் படிக்கிறார்கள், வருங்காலத்தில் எங்களை போல புகழிலும் போவார்கள், கப்பலிலும் போவார்கள், ஏரோப்ளேனிலும் போவார்கள், எங்கள் நாட்டுக்கும் வந்து போவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். அதை பிறந்து வந்த நம் நாட்டின் தலைவர்கள் பெருந்தலை காமராஜர் அவர்கள் அதே பாணியை பின்பற்றினார். நாமும் தமிழ்நாடு மக்களை கல்வியை கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுத்தால் முன்னேற்றமாக இருக்கு, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றம் அடைவார் என்று சொல்லி கிராமங்களோரும் பள்ளிக்கூடங்களை கட்டினார். பெரியார் அவர்களும் கல்வியை படிக்க வேண்டும், சாதி மதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் தீவிரப்படுகிறது அப்படின்னா அந்த பெரியார் அவர்கள் அவர் குடியை அழிக்க வேண்டும், குடி அழித்தால்தான் தமிழ்நாடு மக்கள் முன்னேறுவார்கள் என்று அவர் போடுகின்ற இந்த சொந்த தென்னை மரத்தை 1000 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். அதுக்கு பிறகு வந்த நம் நாட்டின் தமிழ்நாட்டின் தலைவர்கள் அண்ணாதுரை, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் மற்றும் இப்போது முதலமைச்சர்கள் நம் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். படிப்பதற்காக எவ்வளவோ செலவழிக்கிறார்கள். இன்றைக்கு நான் படிக்கவில்லை, என் அப்பா அம்மா படிக்கவில்லை, என் தாத்தா பாட்டி படிக்கவில்லை. காரணம், படிப்பதற்கு யாரும் உதவி செய்யவில்லை, எந்த அரசாங்கம் உதவி செய்யவில்லை. உதவி செய்வது கிறிஸ்தவ மிஷனரிகள், அதை பின்பற்றினவர்கள் நம்ம நாட்டின் அரசியல் தலைவர்கள். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம என் பிள்ளைகள் படித்து ஓரளவு உயர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் படித்து இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் யாரு? காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகள், கிறிஸ்தவர்கள் மறுபடியும் நாம் கண்பானவர்களே. அதுக்கு அப்புறம் அதை பின்பற்றி நம் நாட்டின் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் பின்பற்றினார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் கற்பனை தாகத்தை குறித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, சிம்சோனை தேவன் தெரிந்து கொண்டார். இதற்காக அவருடைய தாகத்தை தீர்ப்பான் என்று தேவன் தெரிந்து கொண்டு தேவன் அவருக்கு அவரோடு கூட இருந்தார். அவருக்கு வல்லமை, கிருபையும் பலத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சிம்சோன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தான். பல பெண்களோடு தொடர்பு கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக காரியம் செய்தபடினால் தேவனாய் கர்த்தர் விலகினார். அவனை பெலிஸ்தியர்கள் பிடித்து அவன் 2 கண்களை பிடுங்கி சிறைச்சாலையை மாவட்டப்படி அங்கே வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவனை அழைத்துக் கொண்டு ஜனங்கள் மத்தியில் வேடிக்கை காட்டும்படி அவனுக்கு உத்தரவிட்டார்கள். 2 கடன்கள் இல்லாதவனாய் ஜனங்கள் மத்தியிலே வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது சொல்லுகிறான், தேவனே ஒரு விஷயத்தை மன்னியும், ஒரு விஷயத்தை பாருங்கள் என்றார். 2 கரங்களை பிடித்தவர்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். திரளாய் கூட்டங்கள் இருக்கின்றது. இவன் அந்த மண்டபத்தில் இருக்கின்றான். 2 கரங்களை பிடித்து இழுக்கிறான். மண்டபம் இடிந்து விழுகிறது. அங்கே இருந்த பிடித்தவர்களும் மாண்டு போகிறார்கள். சிம்சோனும் மாண்டு போகிறான். சிம்சோன் மாண்டது மாத்திரமல்ல, அவன் குடும்பம் அடைந்தது, அவனோட வம்சமும் அடைந்தது. அதான் புத்தன் பாடுகிறான், வாலிபனே இயேசுவை நேசி, அவர் நாசி ஆனந்தமடைவாய், ஜீவனின்பாயே இயேசுவை நேசி, அவர் நாசி ஆனந்தமடைவாய். எந்த நம்முடைய சிந்தை சீதராமலே அந்த ரண்டமாய் தெளிவாயே, ஜீவனின்பாயே இயேசுவை
வழிபடே இயேசுவே அவரின் ஆசி ஆனந்தமடைவாய். எனக்கு அன்பானவர்களே, நாம் சிறுசொல்லுகளை கர்த்தருக்கு தாகத்தை ஏற்படுத்தாமல் நம்முடைய கிறிஸ்தவ முறையை போல நாம் கர்த்தருக்கு தாகத்தை தீர்ப்போம். கர்த்தரை தாகத்தை தீர்ப்போம் என்றால் தேவனை கட்ட நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கின்றார்கள். எந்த பொருளை கண்டுபிடித்தாலும் எதை தொடங்கினாலும் கிறிஸ்தவர்கள் தான். காரணம், அவர்கள் கர்த்தரை தாகத்தை உலகம் தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் கர்த்தரை தாகத்தை தீர்ப்பதற்கு நிறைய வழிமுறை இருக்கின்றது. கிராமம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், பணத்தின் மூலம் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். நம்மளும் அநேக ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதால் கர்த்தர் தான் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஒன்றை நான் சொல்கிறேன், ஏற்றும்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாய்க்கவான்கள் தேவன் தான் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். தற்பரிசு